மன்னரின் ஆட்சிக்கு பிறகு மக்கள் அதிலிருந்து விலக தொடங்கினார். சனாதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது சைவம் வைணவம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சமணமும் பௌத்தமும் மேலிருந்து கீழிறங்கியது. அதாவது மன்னருக்கு அப்புறம் அந்த அமைச்சர்களுக்கு அப்புறம் இப்படி இறங்கி இந்த மக்களுக்கு செல்லறையும் பௌத்தத்தையும் பின்பற்றுபவர்களை பல பேரை கொன்றதுக்கு அப்புறம் தான் இந்த மடாலயங்கள்லாம் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அல்லத மன்னர்கள் காலத்துல பௌத்தம் ரொம்ப ஜாஸ்தி வளர்ந்ததை பார்க்கலாம். அப்போ அந்த ஹுவாங் சுவாங் சீன யாத்ரீகர் வந்தது நரசிம்மவர்ம பல்லவர் காலத்துல வந்துட்டாரு. அவர் 3-4 மன்னர்களை அவர் சந்திச்சிருக்காரு. அசோகரை சந்திச்சிருக்கார், கனிஷ்கரை சந்திச்சிருக்கார், நரசிம்மவர்ம பல்லவனை சித்து வேலைகள்ல ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த காலத்துல இருந்த சமண பௌத்த துறவிகள் கிடைக்கவில்லை. அதனால பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் அந்த காலத்துல அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்லாம் புரியும் பொழுது அந்த வாதத்திலேயே அவர்களை வென்றார்கள். யாரும் அவங்களை கொல்றதுங்கிறதெல்லாம் 2வது பட்சம். அந்த மன்னர்களுடைய ஒரு அதீதமான ஒரு எண்ணமா இருக்கலாம், அவங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம இப்ப கலந்துரையாடலின் போது எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சமணம் பௌத்தம் அதோடைய தாக்கம் குறைவாக இந்தியாவில் அதன் தாக்கம் குறைவானதற்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுத்து அதுல கலந்துரையாடுறோம். இதுல முக்கிய காரணமா நான் பாக்குறது என்னன்னா, சமணமும் பௌத்தமும் முக்கியமாக அன்றைய காலகட்டத்தில் ஆண்டு கொண்டிருந்த மன்னர்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்தது. அவர்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மன்னர்கள் முதலில் மதம் மாறினார்கள். அதாவது அவர்கள் பின்பற்றி இருந்த சைவமோ வைணவமோ அதிலிருந்து மாறி அவர்கள் சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் மாறினார்கள். மன்னராட்சி அந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்ததால் அந்த மன்னர்கள் வழிவந்த மக்களும் அதே போல அவர்கள் சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் மாறினார்கள். அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுக்களாக இருக்கட்டும், சமண பௌத்த விகாரங்களாக இருக்கட்டும், மடாலயங்களாக இருக்கட்டும், அந்த பள்ளி என்று சொல்வார்கள். இப்ப பள்ளின்னு நம்ம ஸ்கூல்ல பள்ளின்னு சொல்றோம். சமண பள்ளிகள், பௌத்த பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அங்க இருக்கிற 3 வகையான அவங்களுடைய ஆர்கிடெக்சர்ஸை பிரிப்பாங்க. பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்தூபம், சைத்திரம், விகாரம் அப்படின்னு 3ஆ பிரிப்பார்கள். சோ இந்த போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மன்னர்கள் காலத்தில் உருவான விஷயங்கள். அதுக்கப்புறம் அது மக்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஆனா மக்கள் சில காலம் அதை பின்பற்றினார்கள், அதன்படி வாழ்ந்து வந்தார்கள். மன்னரின் ஆட்சிக்கு பிறகு மக்கள் அதிலிருந்து விலக தொடங்கினார்கள். சனாதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது சைவம் வைணவம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சனாதனத்தின் அங்கங்களாக நம்ம பார்க்கிறது தான் சைவமும் வைணவமும், அல்லது சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா சனாதனம் அப்படிங்கிறது ஒரு காரண பெயர், அனாதியானது சனாதனம். சோ காலத்திற்கு தாண்டி வளர்ந்திருப்பது, காலத்தில் வரையறுக்க முடியாதது, ஆதியந்தம் அல்லாதது அப்படிங்கிறத சொல்ற பல காரணங்களை பெயர்களா சொல்லலாம் சனாதனம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு. சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மன்னராட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சமணத்தினுடைய பௌத்தத்துடைய தாக்கங்களும் மக்கள் மீது குறைய ஆரம்பித்தது. அதனால அவங்க திரும்ப பழையபடிக்கு அவங்க பின்பற்றி இருந்த மதத்திற்கோ வழிபாட்டு முறைக்கோ வாழ்வியல் முறைக்கோ அவங்க திரும்பிட்டாங்க. சோ இதுல பார்த்தோம்னா சைவம் வைணவம் இது அந்த சமயங்களாகப்பட்டது கீழிருந்து மேல் சென்றது. அதாவது ஒரு மக்கள் சமூக ரீதியாக அதை பின்பற்றி வந்த விஷயங்கள் அது எடுத்து செல்லப்பட்டது. ஆனால் சமணமும் பௌத்தமும் மேலிருந்து கீழிறங்கியது. அதாவது மன்னருக்கு அப்புறம் அந்த அமைச்சர்களுக்கு அப்புறம் இப்படி இறங்கி மக்களுக்கு செல்லப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்த மதங்களாக இருக்கணும். ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஸ்தாபகர்கள் உண்டு. சைவத்துக்கும் வைணவத்திற்கும் ஸ்தாபகர்கள் கிடையாது, சமணத்துக்கும் பௌத்தத்திற்கும் ஸ்தாபகர்கள் உண்டு. ஸ்தாபகர்கள் இருந்து உருவான மதங்கள் இந்தியாவில் தோன்றிய மதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவை. இந்தியாவில் அதோடைய தாக்கம் குறைந்ததற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அது இந்த டாப் டு பாட்டம் அப்ரோச் அது பண்ணாங்க. சோ அதனால அதோடைய தாக்கம் குறைந்தது, அது வாழ்வியலுக்கு ஒவ்வாததாக மாறியது. அது காலப்போக்கில் அதோடைய தாக்கம் குறைந்து அதோடைய இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுல ரொம்ப கம்மியா தான் அவங்களுடைய பாப்புலேஷனும் இருக்கு, அதை பின்பற்றுபவர்களும் இருக்கிறார்கள். அதுக்குண்டான சான்றுகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. வேற சைவ வைணவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவே காண கிடைக்கின்றன. புஸ்தகங்களும் அப்படித்தான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சமணத்தையும் பௌத்தத்தையும் பின்பற்றுபவர்களை பல பேரை கொன்றதுக்கு அப்புறம்தான்
இந்த மடாலயங்கள்லாம் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல வந்து முக்கியம் வந்து பங்கு வந்து இங்க இருக்கிற மன்னர்களுக்கு மட்டும் இல்ல, படையெடுப்புகளிலும் வந்தது. அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹூனர்கள் படையெடுப்பு இருந்தது. அப்புறம் முகலாயர்கள் படையெடுப்பு இருந்தது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து கோயில்கள் எப்படி தகர்க்கப்பட்டதோ அதே போல பௌத்த மட விகாரங்களும் ஜெயின விகாரங்களும் தகர்க்கப்பட்டன. சோ இதுக்கு வந்து இவங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முடியாது. அதே நேரத்துல காலத்தால் இருக்கக்கூடிய அந்த இதை நம்ம பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒர்க்ஸ பாக்குறோம். இப்ப ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் இதுதான் பேசிக்கான ஒர்க்கா இருக்கு சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா. அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சிவக சிந்தாமணி, அப்புறம் ஐம்பெரும் காப்பியங்கள். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், அந்த மாதிரி அது போன்ற ஒரு 5 ஐஞ்சிறுங்காப்பியங்கள் இதுதான் பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த சமண பௌத்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு உண்டான விஷயங்கள். பட் அதோடைய இப்ப அந்த ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல அதோடைய ஒரு ரெஃபரன்ஸே ரொம்ப குறைஞ்சு போச்சு. இந்த காலகட்டத்தையும் இதோட ரெஃபரன்ஸையும் ரொம்ப பாக்குற போது ரொம்ப கம்மியா இருக்கு. வேற நீ பாத்தீங்கன்னா திருமந்திரமாக இருக்கட்டும், திருவாசகமாக இருக்கட்டும், தேவாரமாக இருக்கட்டும், திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், இது போன்று சைவ வைணவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. கம்பராமாயணத்தில இருந்து ஆரம்பிச்சு அதற்கு மூல நூல்களும் இருக்கிறது. சோ இதோடைய காலங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற போது இந்த சைவ வைணவத்தை தாண்டிய ஒரு தாக்கம் இன்றைக்கும் கம்பராமாயணம் மூலியமாக ஒரு பட்டிமன்றங்கள் நடக்கிறது. பட் சமண பௌத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பட்டிமன்றங்கள் மூலமாகவோ, ஒரு கவியரங்கம் மூலமாகவோ, கருத்தரங்கம் மூலமாகவோ நடக்கிறது ரொம்ப கம்மியானதுக்கு முக்கிய காரணங்கள் என்னன்னா, அது வாழ்வியல் முறையோடு ஒன்றி போகாத அந்த தன்மையினாலதான் இதை நம்ம பார்க்கறத நான் பார்க்கிறேன். பெரும்பாலும் நம் தமிழ்நாட்டில் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களே பிரசித்தமாக ஆண்டார்கள். இதில் எந்த வகையான மன்னர்கள், சோழ மன்னர்களா, சேர மன்னர்களா, பாண்டிய மன்னர்களா, யார் சமண பௌத்தத்தை மிகவும் ஆதரித்தவர்கள்? மிகவும் ஆதரித்தவர்கள்னு பார்த்தா நம்ம வந்து பல்லவ மன்னர்களை வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்மவர்ம பல்லவர்கள், இந்த போன்ற பல்லவ மன்னர்கள் காலத்துல வந்து பௌத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தி வளர்ந்ததை பார்க்கலாம். அப்போ இந்த ஹுவாங் சுவாங் சீன யாத்ரீகர் வந்தது வந்து நரசிம்மவர்ம பல்லவர் காலத்துல வந்திருக்காரு. அவர் வந்து 3-4 மன்னர்களை வந்து அவர் சந்திச்சிருக்காரு. அசோகரை சந்திச்சிருக்கார், கனிஷ்கரை சந்திச்சிருக்கார், நரசிம்மவர்ம பல்லவனை சந்திச்சிருக்கார், புலிகேசியை சந்திச்சிருக்கார். சோ இப்படி பாக்குற போது அந்த வரலாற்று அந்த பாக்குற போது பல்லவர்களுடைய காலத்துல வந்து இதோடைய தாக்கம் அதிகமாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. பாண்டியர்கள் காலத்திலும் இருந்தது. மதுரைக்கு வந்து ஞானசம்பந்தர் செல்லும் போது அங்கு மங்கையர்க்கரசியாருடைய கணவர் அந்த மன்னருக்கு வந்து சமணர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தினார்கள். சோ அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கிற போது பாண்டியர்கள் மத்தியிலும் அந்த செல்வாக்கு ஜாஸ்தி இருந்தது. சோழர்கள் மத்தியில் செல்வாக்கு கொஞ்சம் கம்மியா இருந்ததை பாக்குறோம். சேரர்களை பத்தின ரெஃபரன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா சேரன் செங்குட்டுவன் உடைய தம்பியா இருந்த இளங்கோவடிகள் சமண துறவியா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். பட் அது மாதிரி ரெஃபரன்சஸ் வந்து சேரர்கள் சைட்ல ரொம்ப கம்மியா இருக்கு, பாக்கி பேர் சைட்ல ஜாஸ்தியா இருக்கு. இந்த பாண்டிய மன்னர்களோ பல்லவ மன்னர்களோ நீங்கள் கூறியது போல் சைவம், வைணவம் இது போன்ற புராதனமான மதத்தை விட்டு சமணம் பௌத்தத்திற்கு மாறுவதற்கு என்ன ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? முக்கியமா காரணம்னு பார்க்க போனா அப்ப இருக்கிற அந்த சைவம், வைணவம் இது போன்ற சமயங்களில் ஏற்பட்டுள்ள ஒரு சலிப்பு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். புதுமையான சமயங்கள், புதுமையான மார்க்கங்களை தேடுவது அது ஒரு காரணமாக இருக்கலாம். என்னைக்குமே ஒரு புதுமையை தேடி போவது வந்து ஒரு வாழ்க்கை முறை. வேதத்தை நிந்திப்பதனால் அது ஒரு காரணமாக இருந்திருக்குமா? வேதத்தை நிந்திப்பதற்கு மட்டும் ஒரு காரணமாக இருந்திருக்காது. இந்த மாதிரி புதிய விஷயங்களை தேடுவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது ஒரு சலிப்பு, போர் நிறுத்தம் இது போன்ற ஒரு புதுமையான ஒரு தத்துவங்கள், ஏன்னா போர் வேண்டாம், அஹிம்சை முறை, இது போன்ற ஒரு விஷயங்கள், இது எல்லாமே வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கும். இதை தவிர பாத்தீங்கன்னா அந்த சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் அவங்க வந்து ரொம்ப மாந்திரீகம் ரீதியான விஷயங்கள் ரொம்ப வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அதுவும் ஒரு ஷார்ட் ரீசனா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அந்த
சித்து வேலைகள்ல ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்துல இருந்த சமண பௌத்த துறவிகள். அது கூட ஒரு காரணமாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ இது எல்லாமே ஒரு காரணம் கிடையாது, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காரணமாக அமைந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சைவம் வைணவம் பல மதங்கள் வந்த பிறகும் அழியவில்லை. கௌமாரம் அதுபோன்ற சில வழிபாட்டு முறைகள் நலிந்து போயிருக்கின்றன. ஆனால் பௌத்தமும் சமணமும் கட்டுப்படுத்தப்பட்ட அளவிற்கு மற்ற மதங்கள் கட்டுப்படுத்தப்படாததற்கு காரணம் என்ன? ஏனென்றால் சமணமும் பௌத்தமும் வன்முறை தூண்டக்கூடிய மதங்கள் இல்லை. அப்படி இருந்தும் அதை நம் நாட்டில் கட்டுப்படுத்திய அளவிற்கு வேறு எந்த வழிபாட்டு முறைகளையோ மதங்களையோ இன்று வரை நாம் கட்டுப்படுத்தவில்லை. காரணம் என்ன? இல்ல, முக்கியமா ரெண்டு பார்ட் இந்த கொஸ்டினுக்கு நான் ரெண்டு விதமான பதில் இருக்கு. முதல்ல சைவம் வைணவம் அப்படிங்கிறது முக்கியமான மதங்களாக மார்க்கங்களாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம் போன்றவைகள் அந்த வழிபாட்டு முறைகள் சைவத்தின் ஒரு உட்பிரிவுகளாக மாறிவிட்டது. சௌரம் அப்படிங்கிற சூரிய வழிபாடு, சூரிய நாராயணர் என்று சொல்லக்கூடிய வைணவத்தில் ஒரு முக்கியமான பகுதியாக அது மாறிவிட்டது. சோ அது நலிந்து போகவில்லை, அது மர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த போன்ற வழிமுறைகள், வழிபாட்டு முறைகள் சைவத்தின் அங்கமாக மாறியது, இது வைணவத்தின் அங்கமாக மாறியது. இந்த சன்மார்க்கங்கள் அப்படிங்கிறது சைவம் வைணவம்ங்கிற ரெண்டு பிராடர் கேட்டகரியில பிரிந்தது அப்படின்னு வேணா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது நீங்க கேட்டீங்க, அஹிம்சையை மட்டுமே போதிக்கக்கூடியது ஏன் நலிந்து போகிறது அப்படின்னு கேட்டீங்க. ஏன்னா ஒரு சமுதாயம் அப்படின்னு இருக்கிற போது அந்த சமுதாயத்துல பல்வேறு தரப்பட்ட மக்கள் அவர்களுடைய உணர்ச்சிகள், அவர்களுடைய வாழ்வியல் முறைகள் இருக்கும். க்ஷத்திரியர்கள் இருப்பார்கள், வேதம் படிக்கும் அந்தணர்கள் இருப்பார்கள், அதே போல வியாபாரிகள் இருப்பார்கள், போன்று எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய கட்டமைப்பு நம்மளோடது. அதுல எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரு ஒன் சைடடாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அது தாங்காது. பட் சைவம் வைணவம் அப்படிங்கிற அந்த சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இடம் உண்டு. எல்லோரும் அவர்களுடைய வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கூட இந்த மதங்களையும் இந்த மார்க்கங்களையும் பின்பற்ற முடியும். வேற நீங்க உங்களை டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும், சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும். உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு வாழ்வியல் முறையில இருந்து உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதிலிருந்து எல்லா விஷயத்தையும் உங்களை மாத்திக்கிட்டு தான் இந்த சமண பௌத்தத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர்ஸ் இருந்தது. சோ அது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது, ஒரு சில பேரால மட்டுமே அதை ஃபாலோ செய்ய முடியும் அப்படிங்கிற அது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த மதத்திலும் அந்த மார்க்கத்திலும் ஏற்பட்டக்கூடிய ஒரு ஆழமின்மை, அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் மக்களுக்கு பலவிதமான கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்கன்னா ஏன் பண்றாங்க, ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ ஆகுதுன்னா ஏன் ஆகுது, அதை நியாயப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மையில அப்ப இருக்கக்கூடிய மதகுருமார்கள் இருக்க வேண்டும். சமணத்திலும் பௌத்தத்திலும் கால வெள்ளத்தில் பாத்தீங்கன்னா அது மாதிரி ஆட்கள் கிடைக்கவில்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசரோ ஞானசம்பந்தரோ அந்த காலத்துல அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்லாம் புரியும் பொழுது அந்த வாதத்திலேயே அவர்களை வென்றார்கள். யாரும் அவங்களை கொல்றதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம், அந்த மன்னர்களுடைய ஒரு அதீதமான ஒரு எண்ணமா இருக்கலாம், அவங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம். ஆனால் வாதத்திலேயே வென்றக்கூடிய காலங்கள் உண்டு. ஆழ்வார்கள் வென்றார்கள், அதே போல பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் வென்றார்கள். சோ இது எல்லா இடத்துலயுமே நடந்தது. சோ அப்படி பார்க்கிற போது அந்த இளைய தலைமுறை, அதற்கு வரக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான கேள்விகள், அந்த நியாயமான கேள்விகளை அட்ரஸ் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த சமண பௌத்தத்தில் ஆழம் இல்லாமை, இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அந்த மார்க்கங்கள் நலிவுற்று போனதற்கு. சமணம் பௌத்தம் பற்றிய ஒரு சிறிய முகவுரை கொடுத்ததற்கு நன்றி. மேலும் இதுபோல் இனி வரும் பதிவுகளில் கலந்துரையாடுவோம். நன்றி. நன்றி. வணக்கம்.